ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒரு 5 விஷயம் உங்கள் ஸ்டடீஸை கரெக்டாக கொண்டு போகிற விதத்தில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது உங்கள் ஸ்டடியை கரெக்டாக எப்படி படிக்கிறீங்களா, நல்லா படிக்கிறீங்களா, அண்ட் யூஸ்ஃபுல்லாக படிக்கிறீங்களா, அண்ட் ரொம்ப முக்கியம் நம்ம பப்ளிக் எக்ஸாம் 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ஞாபகம் வச்சு அங்கே எழுத முடியுமா அப்படிங்கிற விதத்தில் பார்க்கும்போது இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாமில் எந்த ஃபியர் இல்லாமல் பயப்படாமல் எழுதலாம். ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயத்தில் இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிளான் கொடுக்கும்போதே நீங்கள் திங்கிங் பண்ணணும். என்னென்னா நம்ம படிக்க வைக்கிறதுக்காக சார் எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நீங்கள் திங்க் பண்ணணும். இந்த வீடியோக்குள்ளே வந்த உடனே என்னடா பார்க்கும்போது என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத விட நீங்கள் இந்த ஒரு லாஸ்ட் 7 நாள் ப்ரிப்பரேஷன் எப்படி எந்த லெவலுக்கு ஹை ப்ரையாரிட்டியாக கொண்டு போகலாம், எப்படி ஒரு ஹெவியாக கொண்டு போகலாம், ஒரு வெறித்தனமாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அது ரொம்ப முக்கியமான வீடியோ. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. என்ன அப்படின்னா அந்த 5 விஷயம் சீக்கிரமாக சொல்லிடுறேன், ஏன்னா தூங்க போயிருவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏதாவது ஷெடியூல் பேக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொன்னது தான், ஒரு ஷெடியூலை போட்டு பண்ணுங்கள். ஒரு ஷெடியூலை போட்டு பண்ணும்போது தான் நமக்கு ஈஸியாக நம்மளால் கோ த்ரூ பண்ண முடியும். இப்போது உதாரணத்துக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னென்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ சப்ஜெக்ட் படிக்கலாம், ஒரு 2 சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 சப்ஜெக்ட்னா அந்த 2 சப்ஜெக்ட்டில் எவ்வளோ லெசன் முடிக்க போகிறீங்கன்னு ஒரு ஷெடியூல் போடுங்க. இல்லைனா ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட்னா டைம் பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 ஹவர்ஸு, செகண்டு 5 ஹவர்ஸு, தேர்டு 5 ஹவர்ஸு அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 5 ஹவர்ஸாக பிரிச்சுக்கிட்டு இந்த 5 மணி நேரத்தில் நான் இவ்வளோ லெசன் முடிப்பேன் ஃபிசிக்ஸில், அடுத்து கெமிஸ்ட்ரியில் இந்த 5 மணி நேரத்தில் இவ்வளோ லெசன் முடிப்பேன் அப்படின்னு சொல்லி உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கோங்க. நான் இது எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு அந்த ஷெடியூல் ரொம்ப முக்கியம். இந்த 7 நாளில் நீங்கள் பண்ண 7 நாள் மட்டும் இல்லை, நீங்கள் வாழ்க்கையில் எப்பெல்லாம் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் தேவைப்படுதோ இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுற டைமில் இப்படி இருக்கணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் பண்ண முடியும். ஷெடியூல் போடுறது மூலிமா நமக்கு தெரியும் எவ்வளோ முடிக்கிறோம், எவ்வளோ லேகாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஷெடியூல் போடும்போது தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எந்தெந்த லெசன்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு எழுதி வைங்க, ஒரு பேப்பரில் எழுதி வைங்க அந்த ஷெடியூலில் என்னெல்லாம் ஷெடியூல் அப்படின்னு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஸ்டடி 14 ஹவர்ஸ் டே. இது ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன். 2 வீடியோ போட்டிருக்கேன். 14 ஹவர்ஸ் ஷெடியூலெலாம் நான் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ 14 மணி நேரம் மட்டும்தான் படிக்கலாமான்னு கேட்டால் 16 ஹவர்ஸும் படிக்கலாம், பட் உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ 14 ஹவர்ஸ் டே படிக்கணுன்னா நான் என்னெல்லாம் டிப்ஸ் கொடுத்துருக்கேன்ட்டு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். ஸ்டடி அண்ட் டிப்ஸ் ட்ரிக்ஸு ப்ளேலிஸ்ட் கீழே வைக்கிறேன், நீங்கள் போய் பாருங்கள். நிறைய ஸ்டடி டிப்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 14 மணி நேரம் உட்காந்து படிக்கணுங்க. அது ரொம்ப மெயின். அந்த ஷெடியூல் போட்டதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட் இல்லைனா ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட் இல்லைனா 4 சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் பிரிச்சுக்கோங்க. 3 சப்ஜெக்டாக இருந்ததுன்னா ஒரு 5 ஹவர்ஸாக பிரிச்சுக்கோங்க. 15 ஹவர்ஸ் ஆனாலும் பரவாயில்ல. அண்ட் 2 சப்ஜெக்டாக இருந்தால் 7 மணி நேரமாக பிரிச்சுக்கோங்க. உங்களோட சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் 14 ஹவர்ஸ் டே படித்தா மட்டும்தான் அந்த லாஸ்ட் மினிட்டில் கவர் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த ஷெடியூலில் கொண்டு வந்தேன். அண்ட் ரிமெம்பர் தட் 14 ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட். இந்த அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்டில் எல்லா வீடியோலையும் எல்லா சேனல்லையும் பார்த்துருப்பேன். ஆனால் நான் என்னென்னா சப்ஜெக்ட் வைஸ் சொல்கிறேன். இது ரொம்ப முக்கியம், இந்த 3வது கேட்டகரி. சரிங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயோன்ட்டு உங்களுக்கு 3க்குமே எழுதியிருக்கேன். ஏன்னா கோர் சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப முக்கியமாக படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கான சில டிப்ஸ் தான். ஃபிசிக்ஸில் டெரிவேஷன் பார்ட் இருக்குது, தியரி பார்ட் இருக்குது. நீங்கள் டெரிவேஷன் படிக்கும்போது சரி, இந்த டெரிவேஷன்ஸில் புரிஞ்சு படிங்க. டெரிவேஷனை மேக்ஸ் மாதிரி பாருங்கள். டெரிவேஷன்ஸை போட்டு பாருங்கள். ஒரு வாட்டி போட்டு பார்த்துட்டு ஒரு வாட்டி பார்க்காம போட்டு பாருங்கள். அண்டு திரும்ப போட்டு பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா டயக்ராம் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தியரி ஒரு 4 லைன். நான் சொல்கிறது எக்ஸாமில், பப்ளிக் எக்ஸாமில் டெரிவேஷன்ஸ் போட்டுட்டு அதுக்கான கன்க்ளூஷன் கீழே கன்க்ளூஷன் யூனா என்ன, வீனா என்ன, எஃப்னா என்ன இப்படி எழுதிட்டு நடுவில் டேர்ம்ஸ் இருந்தால் நடுவில் ஏதாவது சின்னதை எழுதணும் டெரிவேஷன்ஸ். இதுவே தியரி பார்ட் வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் மாதிரி இருந்தது அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், பிரின்சிபல், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங், அப்ளிகேஷன் சொல்லிவிட்டு நீங்கள் ஹெட்டிங் போடணும். சைடு ஹெட்டிங் போட்டு நீட்டாக அண்டர்லைன் பண்ணிவிட்டு பாயிண்ட்டாக எழுதுங்க. பாயிண்ட் எழுது, கீ பாயிண்ட்ஸாக எழுதுங்க. கீ பாயிண்ட்ஸ் எழுதுன்னு தெரியலனா மினி மெட்டீரியலே நிறைய வந்திருக்குது பாருங்கள். கீ பாயிண்ட்ஸுக்கு தான் மார்க் இருந்தால் கீ பாயிண்ட்ஸ் இருந்தால் உடனே ஃபுல் மார்க். ஸோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங், டயக்ராம், தியரி கொஸ்டின் டயக்ராம் இருக்குன்னா பெருசாக வரைங்க.
டயக்ராம் வந்து ஒரு அரை பேஜ் பக்கமாவது வரைங்க சரிங்களா பப்ளிக் பேப்பரில். ஸோ லாலாம் இருந்தோன்னா அப்படியே படித்து எழுதணும். ஃபிசிக்ஸில் 2 மார்க் டெஃபினிஷன் இருந்தாலும் அப்படியே எழுதணும். ஃபிசிக்ஸை பொறுத்தவரைக்கும் 2 மார்க்லாம் புக்கில் இருக்கிற மாதிரி எப்படி எழுதணும். 3 மார்க் வேணால் ஓனாக படிச்சுக்கலாம், பட் கான்செப்ட் ஓரியன்டாக மாறிடக்கூடாது. கீ பாயிண்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஃபிசிக்ஸ். ஸோ படிக்கும்போது எப்படி படிக்கணும்னு சொன்னால் அது படிச்சுக்கோங்க. அப்படி கெமிஸ்ட்ரி வந்து ஈக்குவேஷன்ஸ் தான் பார்ப்பாங்க. ஈக்குவேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஈக்குவேஷன்ஸ் எழுதி பாருங்கள். எதாவது நேமிங் ரியாக்ஷன் இருக்கா எழுதி பாருங்கள். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஈக்குவேஷன்ஸ் இருக்கா எழுதி பாருங்கள். ஸோ நீங்கள் எதாவது தியரி பார்ட் இருக்குன்னா அந்த தியரி பார்ட்டு இப்போ லெபரட்டரி ப்ரிப்பரேஷன் ஆஃப் குளோரின் அப்படின்னா அதில் வந்து அந்த டெம்பரேச்சர் ப்ரெஷர் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இண்டிகேஷன் ரொம்ப முக்கியம். அதை தப்பு பண்ணிட்டிங்கன்னா ஃபுல்லாக அடிச்சு விட்ருவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈக்குவேஷன் எழுதும்போது ஈக்குவேஷன் கீழே வந்து இது என்னன்னு சொல்லி எழுதணும். முக்கியமாக ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். ஈக்குவேஷன் கொஸ்டினில் ஈக்குவேஷன் இல்லைனா ஃபுல்லாக அடிச்சு விட்ருவாங்க. ஏதாவது டெரிவேஷன் இருக்குன்னா ஃபிசிக்ஸில் சொல்கிற மாதிரி தான் டெரிவேஷன் எப்படி எழுதணும்னு சொன்னாலும் அதே மாதிரி எழுதுங்க. அண்ட் தியரி கொஸ்டின் இருந்ததுன்னா ஒரு 5 பாயிண்ட் கொஸ்டின் 6 பாயிண்ட் கொஸ்டின் இருந்ததுன்னா அது பாயிண்ட் அவுட் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுங்க. ஐ மீன் பாயிண்ட்டாக எழுதி காட்டுங்க. இப்போ ஜென்ரல் கேட்டலிஸ்ட்னா பாயிண்ட்டாக எழுதுங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டினா டிஃப்ரென்ஸ் டப்பா போட்டு சூப்பராக எழுதுங்க. நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின் வந்து சைட் ஹெட்டிங் போட்டு எழுதுக்கணும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன்னா டப்பா போட்டு எழுதுங்க. ஸோ இது வந்து டிப்ஸு. ஓகே, இது ஒரு டிப்ஸ் தான். படிக்கும்போது ஈக்குவேஷன்ஸாக நல்லா எழுதி பாருங்கள். மேக்ஸு ஸ்டெப்பு ஒர்க் அவுட்டு நம்பர் ஆஃப் டைம்ஸ். அதாவது என்னென்னா மேக்ஸில் வந்து ஸ்டெப் மார்க் உண்டு. ரெண்டாவது வந்து மேக்ஸில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சில பேர் மனப்பாடம் பண்ணுறீங்க, அது பண்ணாதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி மனப்பாடம் பண்ணுறேன். கான்செப்ட் ஓரியன்டாக நிறைய சேனல் நிறைய வீடியோ இருக்குது. அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அது நம்பர் ஆஃப் டைம்ஸ் போட்டு பாருங்கள். ரொம்ப வீக்காக இருக்கீங்களா, நான் 10 சம் ஒரு நாளைக்கு போடுறேன்னா இப்போ 7 நாள் தான் டைம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 20 சம்னு வச்சுக்கோங்க. 20 சம்மே நீங்கள் வந்து நல்லபடியாக போட்டுட்டு அடுத்த நாள் திரும்பவும் வந்து அந்த 20 சம்மை ஒரு டெஸ்ட்டு மாதிரி வந்து எழுதி பார்க்கணும். 20 சம் எழுத டைம் இல்லையா, உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு 10 சம் எடுத்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். அடுத்தது திரும்பவும் நீங்கள் வந்து நான் அடுத்த நாள் ஒரு 20 சம் போடுறீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு. நல்லா படிக்கிறவங்க சாப்டர் வைஸ் போவீங்க. சாப்டராக வந்து போட்டு பார்க்க டைம் இருந்தால் போட்டு பாருங்க. ஏன்னா 50-100 சம் இருக்கும். போட்டு பார்க்க டைம் இருந்தால் போட்டு பாருங்கள். இல்லைனா உங்களுக்கு தெரியாத சம்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்க சம்ஸ் உங்களுக்கு போட்டு பார்க்கணுங்கிற சம்ஸு போட்டு பாருங்கள். பட் ஒர்க் அவுட் பண்ணாமல் வராது. நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம மெமரியில் நிற்கும். ஏன்னா வந்து அந்த மாதிரி தான் ஸ்டெப்ஸ் மறந்துடுவீங்க நடுவில் மேக்ஸில். ஸோ அது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பயாலஜி ஆர் கம்ப்யூட்டர் வந்து கான்செப்டை புரியாமல் படிக்கவே பிடிக்காதுங்க. அது முக்கியமாக பயாலஜி. கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் எழுதி விட்டு ப்ரோக்ராமை கரெக்டாக எழுதினாலே ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் வெறும் ஓனாகவே எழுதினாலே மார்க் போட்டுருவாங்க கம்ப்யூட்டரில். ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதுங்க. அண்ட் பயாலஜியில் பொறுத்த வரைக்கும் டயக்ராம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டயக்ராமுக்கு வந்து லேபிள் த பார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அதை பார்த்துட்டு டயக்ராம் வச்சு கதை எழுதி விட்டாலே போதும். ஆனால் என்ன மீனிங் ஒவ்வியில் இருக்குன்னா சலாசேசே பசல் பார்ட் அது என்னென்னு மீனிங் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த மீனிங்க்கு ஏற்ற மாதிரி எழுதினாலும் மார்க் போட்டுருவாங்க பயாலஜியில். பயாலஜியில் 12th பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. ஓனாகவே எழுதலாம், ஓனாகவே எல்லாம் படிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் பயாலஜி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி டெய்லியும் நீங்கள் இந்த 7 டேஸில் ஏதோ ஒரு 2 to 3 hours படித்து புரிஞ்சு படிங்க. கான்செப்டை புரிஞ்சு படிங்க. புரிஞ்சதை வச்சு எழுதுங்க போதும். ஆனால் 2 மார்க்ஸ் மட்டும் கொஞ்சம் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் இருந்தால் கரெக்டாக புக்கில் இருக்கிற மாதிரியே படித்த மாதிரி எழுதுங்க. அப்போ தான் மார்க் கொடுப்பாங்க. அண்ட் 3 மார்க்ஸ் இருந்தால் பாயிண்ட் அவுட் பண்ணுறோன்னா அந்த 3 பாயிண்ட்டுமே கீ பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி படிங்க. அண்ட் ரொம்ப முக்கியம் ஓனாக எழுத 5 மார்க்லாம் ஓனாகவே படிக்கலாம் பெரிய பெரிய கொஷின்ஸ். பட் ஆனால் டெக்னிக்கல் டேர்ம் இருந்தால் கரெக்டாக எழுதணும் சரிங்களா. டெக்னிக்கல் டேர்ம் மீன்ஸ் இப்போது டைஃபாய்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் டேர்ம் இருக்கும், சயின்டிஃபிக் நேம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக எழுதணும். அந்த மாதிரி ஏதாவது டெக்னிக்கல் டேர்ம் இருந்தால் அண்டர்லைன் பண்ணி வச்சு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க. அவ்வளோதான். ஸோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு பயத்தை விட்டுருங்க. அடுத்தது 4வது ரொம்ப பொதுவான ஒன்று அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன். இதை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன். நீங்கள் படிக்கும்போது பக்கத்தில் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா. ஃபோனு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது சரிங்களா. அதை வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது ஒயிட் நாய்ஸ். அது என்ன புதுசாக இருக்குது ஒயிட் நாய்ஸ்? ஒயிட் நாய்ஸ் வந்து ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் ஒயிட் நாய்ஸ்ன்னு அடிங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு இருக்கும். அது மியூசிக் மாதிரி தான். அந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிதமான ஒரு சவுண்டில், மாடரேட்டான சவுண்டில் ஃபோன் அந்த சைடு வச்சுட்டு கண்ணை மூடிட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணி அதை கேளுங்க. அண்டு இது வந்து பிரேக் டைமில், அதாவது 1 மணி நேரம் படிக்கிறீங்க, ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுக்கிறீங்க. நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அந்த 10 நிமிஷம் பிரேக்கில் அது நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணிவிட்டு அந்த மியூசிக் கேளுங்க. பட் ரொம்ப சவுண்டில் கேட்காதீங்க, மாடரேட்டான சவுண்டில் கேட்குங்க. பீஸ்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு மனசுக்கு நிம்மதி கொடுக்கும், மூளைக்கு ஒரு பவர் கொடுக்கும், அண்ட் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும், ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும். கண்டிப்பாக அடுத்த 1 hour படிக்கும்போது பூஸ்டப்பாக இருக்கும்.
தூக்கம் வராது. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இவ்வளவும் நீங்கள் வந்து இந்த 7 நாளில் படிக்கணும் இல்லையா, எவ்வளோ கண்டென்ட் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே படிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 5 டிப்ஸுமே பப்ளிக் எக்ஸாம் 2024க்கு உங்களுக்கு கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம் மட்டும் இல்லைங்க, நீங்கள் காலேஜ் போனாலும் சரி எங்கே போனாலும் சரி இந்த 5 டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த மாதிரி தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இந்த வீடியோ உட்காந்து பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான வீடியோ தான். தேங்க்யூ.